ஆதியே துணை. பூர்ணம் சதுர்கம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான் வீராகிய பகவான் சாலை ஆண்டவர்களே யானை அறிய வைத்து அந்தன நாயனை பிரட்டி பிறப்பித்து யாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்றெனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே பெரியானை பெரியான் என்றெனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் என்னை ஏறென்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே நாம் எல்லாம் எதற்காக இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம் என்று எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகம் மிக பெரியது. இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கின்றன. எறும்பு முதல் யானை கடை 84,100,000 ஜீவராசிகள் இருக்குது. அதில் மனிதன்தான் அனைத்திலும் உயர்ந்தவனாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறான். எதற்காக இறைவன் எல்லா ஜீவராசிகளையும் படைத்து அதற்கு தேவையான அனைத்து வகையான காரசார உணவு கோடி சங்கங்களையும் படைத்து மொழிகளையும் படைத்து சமிக்ஞை முதலாவதாகிய சகல பாஷைகளையும் படைத்து மனிதனை படைக்கிறான். எதற்காக கடைசியாக மனிதனை படைக்கிறார் அப்படின்னா, இந்த எல்லாம் அவனுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என அனைத்தும் படைக்கப்பட்டது. என்ன உதவி, எதற்காக உதவி அப்படின்னா, அவன் இந்த நரனாக பிறப்பெடுத்த மனிதனாக மாறி ஒரு தேவகுருவை தேடி அடைந்து மறுபிறப்பாளனாக ஆகி தேவனாக பிறக்க வேண்டும். அதற்கப்புறம் தெய்வத்தோடு ஒன்றாக கலக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம். அதுதான். அதற்காகத்தான் மனிதனை இறைவன் படைக்கிறான். இதை எதுக்குன்னா, அவன் இறைவன் தன்னை வணங்குவதற்காகன்னு சொல்லுது குரான். தன்னை வணங்க இறைவன் மனிதனை படைத்தது தன்னை வணங்க. எதற்கு தன்னை வணங்க? அவனையே அவன் வணங்க. ஏன்னா இறைவன் வேறெங்கும் இல்லை. இறைவன் வேறு எங்கும் இல்லை. வேறு வெளியில் இருப்பதாக நாம் கருதினமையானால் நாம் பாவி அப்படின்னு சொல்லுது வேதம். சர்வ வல்லமை படைத்த இறைவன் நமக்குள் குடியேறி இருக்கிறான். ஒரு தலைமுறை காலம் முன்னுள் நான் குடியேறி இருக்கிறேன், என்னை நீ திரும்பி பார்க்க மாட்டாயான்னு சொல்லி அழுதுட்டு போயிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. பார்க்கல. அவர் கூடயும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவரை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் ஒரு சிலர், அதாவது கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான். மீது எல்லாம் அவரை சாதாரண ஒரு அரசனாகவும் நண்பனாகவும் மைத்திரனாகவும் தான் பார்க்குறாங்க. அப்போ இறைவன் மனிதனாக தூலமெடுத்து மனிதனை ரட்சிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தகுதியுடையவர்களாக அவர்கள் வரும்போது தான் நம்மை அவர்கள் ரட்சிக்க முடியும். அப்படி அவர்கள் ரட்சிக்கும் பொழுது நாம் யார் என்பதை நமக்கு அவர்கள் காட்ட வேண்டும். அப்படி சுட்டி காட்டினால் வழிதான் நாம் அதை அறிய முடியும். அப்படி அறிவித்து நம்மை நரனிலிருந்து மனுவாக்கி மனுவை தேவனாக ஆக்கி அமரராக்குவதற்காகத்தான் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பெற்றது. இந்த எல்லாம் படைக்கப்பெற்றது எல்லாமே எதற்குனாக்கா, குப்பையாக போகாமல் வித்தாக, அவர்களுடைய யுகவித்தாக நம்மை எடுப்பதற்காகத்தான் எல்லாரும் வந்தாங்க. ஒவ்வொரு மகத்துக்களும் வந்தாங்க. அவங்க வந்ததெல்லாம் அவங்களால முடியல. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமே போய் தெய்வத்திட்ட
சர்வேஸ்வரன்கிட்ட போய் பரமபிதாட்ட போய் முறையிடுறாங்க, எங்களால் முடியல, இந்த மக்களை வந்து புரிய வச்சு மெய்க்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்ன பிறகு தெய்வமாக அதோடு இல்லை, அதற்காக வந்தவர்கள் தூலத்தை இழந்தார்கள் நிறைய பேர். அதாவது மெய்யை தாங்கி வந்த மெய்க்குருபுரான்கள் நிறைய பேர் இந்த நரனோடு போராடி தன் தூலத்தை இழந்தார்கள். அப்போ தூலத்தை இழந்து அவர்கள் தூலம் இல்லாமல் நிற்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஒரு நிதி வேணுமே, அவர்களுக்கு இந்த மெய் நிதி வேணுமே, அவர்கள் உங்களுடைய அந்த திருக்கைலாய பரம்பரை நாட்டிற்கு வந்து சேர வேண்டுமே, அவர்களும் இந்த இதை அனுபவிக்க வேண்டுமேன்னு எல்லாரும் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பரமபிதாவே இந்த கலியுக கடையில் அவர்களே மனித உருவெடுத்து வந்து தான் நம்ம எல்லாம் ரட்சித்தார்கள், ரட்சித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு இடத்துல, இந்த தூலத்தில் இருக்கக்கூடிய உன்னை நான் கைபோடுவது எளிது, ஏன்னா உனக்கு தூலம் இருக்குது, இந்த தூலத்துக்குள்ளே உன்னை நான் நீ இங்கே இருக்க அப்படின்னு உனக்கு நான் காட்டி உன்னை அறிய வைத்து உன்னை ஏற்றுவது, அந்த மெய்நிலைக்கு ஏற்றுவது என்பது ஒரு பெரிய அரிய செயல் இல்லை, எளிய செயல்தான். ஆனால் இதற்காக வந்தவர்கள் தூலத்தை இழந்து அரூபிகளாக இருந்து என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் உய்விக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் இந்த வல்லமையோடு இங்கு வந்தேன். இப்போது இந்த வேலை ஓரளவுக்கு நான் வந்து நிவர்த்தி செய்து விட்டேன். இந்த அரூபத்தில் இருக்கக்கூடியவர்களையும் நாம் ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் அந்த பிப்ரவரி 12, 2076 அன்று அவர்கள் இந்த தூலத்தை மறைத்து கொண்டு சர்வ வல்லமை படைத்த அரூபமாக ஏகனாக இருந்தவர்கள் அநேகனாக நம் எல்லோருடைய தலைக்குள்ளும் குடியேறிவிட்டார்கள். இதுதான் உண்மை, சத்தியம். அப்போ அவங்க வந்து இப்போ என்னன்னா, அவங்க அரூபியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வல்லமை இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருகி அவர்கள் எல்லாரையும் இன்னும் நிறைய ரட்சிப்பதற்கான அந்த ஒரு சக்தியை பெற்று அந்த தூலமில்லாத விஞ்ஞானிகளையும் கைப்போடுவதற்காக அந்த நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த நிகழ்வு நிகழும்போது நாங்கள்லாம் சாலையம்பதியில் சாலை வாசிகளாக இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை வந்து நாம் விவரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அப்போ நாங்கள் சின்ன பிள்ளை தான். அதாவது அப்போவே நான் 16 வயதிலே உபதேசம் வாங்கிட்டேன், 5 தீட்சைகளும் வாங்கிட்டேன். இருந்தாலும் நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மதுரை மருத்துவக் கல்லூரியில். எனக்கு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எக்ஸாமினேஷன் டைமு. அப்போ அங்கே தந்தி வருது. தந்தி வந்து தான் நான் வந்து மறுபடியும் சாலை எந்திரிக்கு வரேன். என்ன நடக்குதுங்கிறதே புரியல. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுச்சு அங்கே. அதற்கு பிறகு அது ஒரு நிலைக்கு வந்து தெய்வத்தினுடைய உத்தரவை பிரியம்மா எடுத்து கூறிய பிறகு வேதத்திலிருந்து மூத்த காரியதரிசிகள் எடுத்து அந்த இதை சொன்ன பிறகு பதிமுறைவு நடந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாங்கள்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் இழந்து விட்ட ஒரு மனநிலையில் தான் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேரணும்னா நம்ம வேதங்கள் தான் எங்களை தேர்த்துச்சு, வேறு யாரும் தேர்த்த முடியாது, நிச்சயமாக தேர்த்த முடியாது. ஏன்னா அவங்க அவர்கள் கித்தாஃபாக ஆகிவிட்டார்கள். அதை தான் கடைசி நேரத்தில் தெய்வம் சொல்கிறாங்க, இந்த கித்தாஃபை அந்த கித்தாஃப் என்று கூறுகிறார்கள். கித்தாஃப்னா என்ன? நம்ம அதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கித்தாஃப்னா அலீஃப் லாம் மீம், பிதா சுதன் பரிசுத்தாவி, அகர உகர சிகரம், அந்த முப்பொருள் மூவண்டம், அந்த பேரானந்த பெருவெளி, அந்த மூணும் சேர்ந்தது தான் கித்தாப். பிதா சுதன் பரிசுத்தாவி, அகர உகர சிகரம், அலீஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பொருளும் சேர்ந்த அந்த கோலம், அதுதான் கித்தாப். அது எங்கே இருக்குது? நமக்கு நம்முள் நம் சிரசில் அவர்கள் வைத்து அழுத்தி படைத்து அதில் அவர்கள் குடியேறி இருக்கிறார்கள். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். முப்பொருளாக அவர்கள் நமக்குள் வந்து அமர்ந்து பஞ்ச அட்சரமாக இருந்து ஏநிலை கம்பமாக மிளிர்ந்து அறிவு ஆகாரமாக ஒளிர்ந்து
அவர்களுடைய திருநாவிலிருந்த அருள்முத திரு ஒலி வசனங்களை நமக்காக அருளி அதை நமக்கு வேதங்களாக கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதுதான் நம்ம தேற்ற முடியும், நம்மை கரையேற்ற முடியும். அதை தவிர வேறு கதி இல்லை. அதுதான் முக்கியம். அதற்காகத்தான் நம்ம எல்லாம் கூடுறோம், பேசுகிறோம், பாடுறோம். கூடி சங்கம் தேட தேட கோதறிந்திடும் பாடி பாடி நாட நாட பசுமை திரை அரும். பசுமை திரை ஒன்று இருக்குது, அவர்களுக்கும் நமக்கும் இடையிலான திரை. இறைவன் வெளியில் இருக்கிறான், இறைவா அப்படின்னு கையை தூக்கி கும்பிட்ட உடனே நம்மளும் எல்லாம் மேலே கும்பிடுறோம், வானத்தை நோக்கி கும்பிடுகிறோம். அந்த வானம் நிலை அல்ல, இந்த பூமி நிலையானது அல்ல, இந்த தூலம் நிலையானது அல்ல. இதற்குள்ளே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சொரூபமாகிய அரூபமாக நம்முள் வீட்டிருக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே நிலையானவர்கள், அவர்கள் மட்டுமே என்றும் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்குள் நாம் இருக்கிறோம், அவர்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை அந்த பரமபத முத்தி மகிழ்ச்சி வாழ்வதற்கு வரத்தில் ஏற்றுவதற்காகவே தூலம் எடுத்து வந்து இந்த தூலத்தில் அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா இல்லை, யாரும் படாத, இதற்கு முன் வந்த அத்தனை பேரும் படாத அத்தனை கஷ்டங்களையும் பட்டார்கள். அப்படிப்பட்டு கடைசியாக சாலை 80 வந்து தனக்கென ஒரு ஊரை உருவாக்கி அந்த சாலையில் எல்லாம் கொடியேற்றி, இதுவரைக்கும் வந்த ஞானிகள் யாரும் கொடியேற்றலை. ஏன்னா அவர்களுக்கு அந்த தைரியம் இல்லை. பதுங்கி பதுங்கி தான் போய் ஒவ்வொருத்தருக்கும் உபதேசங்கள் கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்டார்கள். கொடியேற்றி நகாரம் அடித்து துந்துமி வாசித்து எக்காலம் ஊதி ஞானத்தை உலகிற்கு பரப்பியது ஒரே நம்முடைய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மட்டுமே. அவர்களுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பது நாம் கொடுத்து வைத்தவர்கள், அவ்வளோதான். ஏன்னா நாம் அவர்களுடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு அந்த ஒரு பெருமிதம் வருகிறது. நாம் அந்த நினைவில் இருக்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். வேதங்களை படிப்போம், வேத வியாக்கியானங்களை கேட்போம், வேதத்தினுடைய உட்பொருள் ரகசியங்களை அறிந்து கொள்வது ஒன்றும் தவறல்ல, தெரிந்து கொள்ளலாம். அதற்கு உபதேசம் பெற்றவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. உபதேசம் என்பது அவர்கள் யார் என்றதையும் அவர்களுடைய வல்லமையை அறிவதற்கும் வேதம் விளங்குவதற்கு மட்டுமே தவிர உபதேசம் முத்திக்கு கிடையவே கிடையாது. இதை எல்லாம் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் உபதேசம் வாங்கலையே, நம்மெல்லாம் உபதேசம் பெறலையே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. நான் கூட உபதேசம் வாங்கினேனே தவிர ரொம்ப நாள் வரைக்கும் நான் ஒரு குழந்தை பருவத்தில் இருந்ததுனால, கல்லூரி படிப்பில் இருந்ததுனால வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டேன். உண்மை தான், வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டேன், அது பெரிய விஷயம். அது வாங்கினது பெரிய கதை. ஏன்னா 16 வயசில் உபதேசம் வாங்கினது நான் ஒருவன் தான் மெய்வழி சபையிலேயே. அதற்கு அடதிட அந்த ஒரு பிடிவாதம் இருந்தது தான் காரணமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சாலை 80 இருந்தோம், சாலைவாசியாக இருந்தோம். 8 வயசுலேயே சாலைவாசியாக போயிட்டோம். என்னை பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் நான் மட்டும்தான் அந்த அடதிடத்தோடு நின்று அவர்களிடத்தில் கெஞ்சி கேட்டு வாங்கிக்கிட்டேன். அது அந்த வரலாறு பெரிய வரலாறு, அதை பேசலாம். ஆக இதெல்லாம் எதுக்கு? ஒரே ஒரு காரியம்தான், அந்த பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் நம்மை ஏற்று வைக்கக்கூடிய நம் குருபிரானை தொழுவதற்காகத்தான், அவர்களுடைய புகழை பேசுவதற்காகத்தான் இந்த நாவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த தூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நினைவிலே நாம் கொள்ளுவோமேயானால் வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்மளை தான் அவங்க ஆசீர்வதிச்சுட்டாங்க, இகபர சௌபாக்கியர்களாக வாழுங்கள்னு. இதுவரைக்கும் வந்த ஞானிகள்லாம் யாரும் இகபர சௌபாக்கியர்களாக வாழ சொல்லி வாழ்த்தவே இல்லை. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உடல் பொருள் ஆவியை தத்தம் செய், அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம் தெய்வம் அவர்கள் புதையலாக தோண்ட தோண்ட ரத்தனங்களையும் முத்துக்களையும் வைரங்களையும் தங்கத்தையும் எடுத்து 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 நீ அணிந்து கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு வாரி வாரி வழங்கினார்கள். நீ இகபர சௌபாக்கியனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ நாமெல்லாம் யார்? பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள். இப்போ இந்த தெய்வ தேடுகூடகம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் நான் படிக்க போகிறேன். படிக்கும்போது கொஞ்சம் கூட வாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அந்த தேடுகூடகமே படிக்கிறாங்க. அதில் வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவர்கள் இருக்காங்க, மனிதர்களாக வராங்க, தேடுகிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியலாக வராங்க. அனந்தர்கள் வராங்க, மும்மூச்சிமார்கள் வராங்க,
காரியதரிசிமார்கள் வராங்க, சத்தியப்பிடி மூப்பர்கள் வராங்க, எல்லோரும் வராங்க. எல்லோரும் ஒரு இதை சொல்லி அந்த தேடுகுடுகர்களை வழிகாட்டி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அது நீங்கள் நல்லா ஊனி படிச்சிங்கன்னா தெரியும். அது ஒரு பெரிய காவியம், பெரிய காவியம். நம்முடைய வேதத்தில் அது ஒரு பெரும்பகுதியாக இருக்கக்கூடியது தெய்வ தேடுகுடகம். அது முழுமையாக படிக்க முடியாது. அதில் சும்மா சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வரேன். அப்போ அதில் நடுவில் வராங்க ஒருத்தவங்க. யார் வரா? அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்வதற்காக ஒரு இறுதியான பதிலை சொல்கிறாங்க. இன்னார் தான், இவங்க தான் இங்கே இருக்காங்க, இதுக்காகத்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது குரமாது. அந்த குரமாது திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. யார் அந்த குரமாது? நம்முடைய பரமபிதாவே தான் அந்த குரமாதாக நமக்கெல்லாம் வழிகாட்டி விட்டு அவர்கள் தூலத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் என்பதை அந்த பகுதியில் நமக்கு சுட்டி காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வழிகாட்டுவதற்கு நிறைய ஆள் இருக்காங்க, போய்கிட்டே இருக்கலாம், நம்ம போய்கிட்டே இருக்கலாம், நடந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஐவனத்தலில் ஒரு பாட்டு. உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம், உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகிச் சேர்ந்தொன்றாய்க் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று, இந்த வையக மாந்தர் எல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை விளங்கி நின்றோங்கு நாளே. அதாவது இது வரைக்கும் வந்த மதங்கள்லாம், வந்த மதகர்த்தர்களெல்லாம் அவர்களுடைய தொழில், அவங்க என்ன தொழிலுக்கு வந்தாங்களோ அதை செய்ய முடியல. இப்போ நம்ம முதல்ல பேசின விஷயந்தான் இந்த பாட்டில் தேவன் சொல்லியிருக்காங்க. என்னால் முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்கெல்லாம் திரண்டு ஒன்றாக கூடி பேசி இந்த வையக மாந்தரெல்லாம் வாழணும், யாரும் எந்த மனுவும் குப்பையாகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேரருள், அந்த ஒரு இரக்கத்தோட அவங்க போய் தெய்வத்திட்ட கேட்டுட்டதுக்கு என்னங்க மெய்வழிச்சாலை விளங்கி நின்று ஓங்கும் நாளாயிட்டுது. அந்த வசந்த காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். அகமியம காமியம கூரின், அகமியம காமியம கூரின் நகமியம தொலியன வினாவு தகுதலைகன் ஆகு பெயர் அகர, தகுதலைகன் ஆகு பெயர் அகர நிகரிலவர் என்னுள நாமே. அதாவது இந்த அகமிய பொருளை பற்றி கூற போனோம்னாக்கா, அந்த நகமியம தொலியன வினாவும், இந்த அகமியம் எங்கேருந்து நமக்கு எப்படி கிடைக்குது? அந்த நகமியத்திலேருந்து தான் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது? தொனியாக கிடைக்குது, வினாவாக கிடைக்குது, விடையாக கிடைக்குது. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து உற்பத்தியாகி எங்கே நமக்கு வருது அப்படிங்கிறது நான் போன தடவை வந்தப்போ உங்கள்கிட்ட அந்த பஞ்சனை எழுச்சியை பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன். பஞ்சனை எழுச்சி அது எங்கேருந்து அருளப்படுகிறது, அது எப்படி நமக்கு கிடைக்கிறது? அதாவது இந்த 4 யோனியை தவிர்த்து ஒரு 5வது யோனி இருக்கிறது. அந்த 5வது யோனியின் மூலமாகத்தான் நாம் மறுபிறப்பானாக ஆக முடியும். அந்த 5வது யோனிக்கு கருவியாக இருக்கக்கூடியது தான் அந்த நகமியம தொலியன வினாவும். தகுதலைகனாகு பெயரகர, தகுதலை தலையிலேயே தகுதலை, ஆகு பெயர், தகுதலை ஆகு பெயர் அகர. அகரம்தான் தலை, நம்முடைய தலையாக விளங்கக்கூடியது அகரம். அது தகுதலை ஆகும், தகுதலையாக ஆக வேண்டும். தகுதலை கண் ஆகு பெயர் அகர நிகரிலவ ரவரினுள்ள நாமே. நிகரில்லாத அவர்,
என்னுள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க அதை திருப்பி திரும்ப 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 தெய்வம் நமக்கு அதை எவ்வளோ அழகாக இங்கே ஒன்றும் எதுவும் மூடி மறைச்சி சொல்லலை, அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. நமக்கு தான் 3 திரைகள் இருக்குது, அந்த திரைகள் மறைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த திரையிலேருந்து வெளியில் வரணுன்னாக்கா கூடிச்சங்கம் தேட தேட கோதருந்திடும். அடிக்கடி பேசணுன்னா, அடிக்கடி பாடணுன்னா, அடிக்கடி நம்ம குரல் விட்டு படித்தோன்னா நமக்கு ஒரு இது வரும், சந்தேகம் வரணும். அதாவது வேதம் படிக்கும்போது சந்தேகம் வர வேண்டும். அப்போ இந்த சந்தேகம் வரும்போது நீங்கள் தெளிந்த ஒரு இடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, கேட்கணும். கேட்டால் தான் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டு அடைவீர்கள். இதெல்லாம் உண்மை, சத்தியம். இதில் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. கொடுமை கெடு நெடுப்பகைமை அடியோடவை மடிய. கொடுமை கெடு நெடுப்பகைமைன்னா நெடுப்பகைமையாக இருக்கிறது எது மனிதனுக்கு? மாரணம் ஆகிய மரணம், அந்த துர்மரணம். அதுதான் கெடு நெடுப்பகைமை. கொடுமை கெடு நெடுப்பகைமை அடியோடவை மடிய. அந்த மரணத்தை அடியோடு மடிய வைக்கிறதற்காகவும் துயரும் இடிமையிடர் பொடிபடவை கிடவே. அந்த நெடுந்துயரம் அதுதான். நம்மளை பிறந்த அந்த உதித்த நேரத்திலிருந்து நீ போய் சேர வரைக்கும் அது நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மேலே கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது, யமன்கிற கத்தி. அந்த யமனிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டிதான் நாம் இவ்வளவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த நெடுந்துயர் இடிமை இடர் பொடிபடவை கிடவே, அதிலிருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளவும் தெரிவாக, அதாவது அந்த அந்த பகைமை கெடுவதற்கும் வடிவுடைமை திடநடன அடவுடவை நடவ. அந்த வடிவுடைய திடநடனம் அடவுடவை நடவ. அந்த வடிவுடைய திடநடனம் நடராஜ பெருமான் நடனம் ஆடினாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த திடநடனம் அது நம்மை ஆட்கொள்ளக்கூடிய நடனம். அந்த அருட்பெருஞ்சோதி நடனம் அது என்ன நடனம்? அதுவும் சொல்லலாம். அவர்களுடைய அந்த பாதம், மேலொரு பாதம் கீழொரு பாதம் தூக்கி ஆடுறாங்க இல்லைங்களா, அது நடனம். அந்த நடனத்தை தான் நம்ம நடனம்னு சொல்கிறாங்க. இதுவும் நடனம் தான். சாலை நடன விழான்னு வரும்போது நம்ம அவர்களுடைய நடனம் ஆடுறத சொல்கிறோம். இந்த இடத்துல வடிவுடைமை திடநடன அடவுடவை நடவுங்கிறது இந்த இடத்துல திருப்பாதங்கள் ஒன்று கீழே ஒன்று மேலே இருக்குது, அப்புறம் நடுவில் ஒன்று இருக்கும்பாங்க. மேலே இருக்கிறது அசைவல்லாத சிவம், கீழே இருக்கக்கூடியது அசைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நம் மனம், நடுவில் இருக்கிறது சக்தி, அது நம்முடைய சுவாசம். கடலொலிய தடமடுகற் காவியம் பூப்போனே. கடலொலிய தடமடுகற் காவியம் பூப்போனே. கடலொலிய தடமடுகர், அதாவது அவர்களுடைய அந்த துனியினுடைய அந்த இதை கடல் ஒலிங்கிறாங்க. அந்த கடலில் எப்படி அந்த இறையும் சவுண்டு, அந்த ஒலி, அந்த மாதிரி தான் நம்ம வேதத்தையும் படிக்கணுங்கிறாங்க. சும்மா குசு குசுன்னு படித்தா அது வேஸ்ட்டு, பிரயோஜனமே கிடையாது. வேதத்தை நன்றாக நம்முடைய சக்திக்கு வாய்விட்டு நம்ம துனியால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு படிக்கணும். அப்படி வரும்போது அது அந்த கடல் ஒலி அடையக்கூடிய அந்த நிலைமை நமக்கு கொடுக்கும். தடமடுகற் காவியம் தடமடுன்னா நமக்கு அந்த வழி காட்டக்கூடிய இது வேதம்தான். தடமடுகற் காவியம் பூப்போனே. பூப்போனே பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனங்கூறுவது தெய்வீகமை வழியின் தேடிடும் குடகமே. தெய்வீகமை வழியின் தேடிடும் குடகமே. ஆமனை ஈசன் தேவர்க்கருளமுதம் தந்தது. தெய்வீகமை வழியின் தேடிடும் கூடகமே. இந்த தெய்வீக மெய்வழியினுடைய தேடிடும் கூடகம் யாரு? நீங்கள் தான். தெய்வீக மெய்வழியின் தேடிடும் கூடகமே, கூடு அகமே. நாம் எங்கே போய் கூடணும்? அகத்தில். அகத்தில் அவர்களோடு
கூட கூட வர வேண்டும், வா 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 வான்னு அவங்க அழைக்கிறாங்க. அப்படி தெய்வீக மெய்வழியின் தேடிடும் கூடாகமே. யார் சொல்கிறா இதை? ஆமனு ஈசன் வந்து, அந்த ஈசனே வந்து, மனு ஈசன்னாக்கா எல்லாவற்றிற்கும் முன்பு தோன்றிய அந்த ஒரு முழுதற் பொருள், அதுதான் ஆமனு. அந்த ஈசன் அவர்கள்தான் வந்து தேவர்க்கு அருளமுதம் தந்தது. அவர்கள் வந்து தான் நமக்கெல்லாம் அந்த அருளமுதத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வழங்கினார்கள், வழங்குவார்கள், வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் நம்ம வள்ளலார் வந்து தீர்க்க தரிசனத்தில் நல்லா தெளிவாக சொல்கிறார். நான் பெற்றேன், பெறுகின்றேன், பெறுவேன், நீங்களும் அந்த பதியினர்களை பெறுவீர்கள், பெற்றீர்கள், பெறுகின்றீர்கள் அப்படிங்கிறார். யாதொரு தடையும் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் தடை யார் இருக்காருன்னா நம்ம தான் இருக்கோம். அவரவர்களுக்கு அவரவர்களே தடை. வேறு யாரையும் ஒருத்தர் தடை பண்ணவே முடியாது, முடியவே முடியாது. அந்த மூல அருட்பழம்பொன் ஆரமணி உருண்டை பெட்டகம் இந்த கலியுகக் கடைக்கோடியில் நின்று கொண்டிருந்த எங்களுக்கெனவே அன்று குறிவைத்து விட்டபடியே வந்து எங்கள் குருகுல முத்தி திருவடிவராகிய மனு ஈசனிடத்தில் வந்து கிடைக்கப்பெற்று அந்த பழமை பண் ஆரமணி உண்டை பெட்டகத்தை தங்களின் ஓரெழுத்து மாத்திரைக்கோல் என்னும் பெருமித அருண்மணி மூலத் திறவுகோல் கொண்டு திறந்து, அதை வந்து அவங்க அந்த பழமை அருண்மணி உருண்டை பெட்டகம் கலியுகக் கடையோடியில் இன்றைக்கி நமக்காகவே குறிவைத்து வந்துவிட்டபடினாலே அது எங்கே வந்தது? நம்முடைய மனு ஈசராகிய நம்முடைய குருபெருமானிடத்திலே வந்து கிடைக்கப்பெற்று அந்த பழமைப்பண் ஆரமணி உருண்டை பெட்டகத்தை அவர்களுடைய அந்த ஓரெழுத்து மாத்திரைக்கோல் என்ற பெருமித அருண்மணி மூலத் திறவுகோல் கண்டு திறந்து நமக்கெல்லாம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுள் அடைக்கப்பெற்றிருந்த அழியாத ஜீவ சிரஞ்சீவி வரம் பலன் ஏறு குவியலாகிய தேவத்திலக மணிமுத்தார ரத்னாபரணங்களை எடுத்து எங்கள் குருகுல ஆதீன பெருங்குடி பிறப்புரிமை மக்கள் யாவற்றிராளுக்கும் போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாத ஒலி வாயுரை தந்து அணியச் செய்து வைத்த எங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் எல்லாம் அணிஞ்சிக்கிங்கன்னு அவர்கள் வந்து நமக்கு உத்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. யதார்த்த குரு மகத்துவம் என்னும் சர்வ மதங்களின் கலையெழில் சிந்தும் ஒலிவாமலையாகிய குலதெய்வத்தினிடத்தே பெற்றிருக்கின்ற பேற்றாகிய எக்கோடி காலங்களினேலும் அழியாத உயரிய அகப்பேறு பெருங்காரண அருட்பரப்பை எழுதி வருகின்ற நேரமாகிய இது நேரம். அப்போ நம்மள அடுத்தது மறுபடியும் கூப்பிட்றாங்க, தேடுகுலத்தில் மறுபடியும் நம்மளை கூப்பிட்றாங்க. வாரும் உலகீரேன் செயற்றுரை தேரும் புவியோரே. எவ்வளோ தடவை கூப்பிடுவாங்க ஒருத்தவங்க? ஏன் அவங்களுக்கு அழுக்கலை? அவங்களுக்கு அழுக்கவே இல்லையே. வேதம் பூராத்துலேயும் அவங்க நம்மளை அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கூவிக்கிட்டு தான் இருக்காங்க, கொஞ்சுறாங்க, கெஞ்சுறாங்க. உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லா இடத்துலையும் அவர்கள் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அது பேரருட் பெருங்கருணை பெரும்பொருள். அதாவது ஒரு மனு வேணும், அது அந்த நரக அவஸ்தையில் யமனிடத்தில் சிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பெருங்கருணை பெருங்கருணை தான் இப்படி நம்மளை அழைக்க வைக்குது. ஏன் அவங்க நம்மளை கூப்பிடணும்? அவங்களுக்கு என்ன அதனால் லாபம்? என்ன லாபம்? ஏன்னா அவர்கள் அவங்க தான் நினைக்கிறாங்க. நம்முடைய அவஸ்தையை அவர்களுடைய அவஸ்தையாக நினைக்கிறார்கள். ஒரு மனுவையும் அவர்கள் தன்னுடைய செல்வமாக நினைக்கிறார்கள். அதை ஒன்று கூட சிதறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்படி கூப்பிட்றாங்க. பாருங்கள் எப்படி கூப்பிட்றாங்கன்னு. வரும் ஒரு பெருமொழி குருநெறி முறை வழி, வரும் ஒரு பெருமொழி குருநெறி முறை வழி, திருவளரிரை அருள் பெருக பெருகும் நிதம். வரும் ஒரு பெருமொழி குருநெறி முறை வழி, திருவளர் இறை அருள் பெருக பெருகும் நிதம். வாரும் உலகீரே செயற்றுரை
தேரும் புவியோரே. செயற்றுரை, செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிதுன்றாங்க இல்லையா, அந்த செயற்றுரை தான் அது. அந்த செயற்றுரை தேரும் புவியோரேங்கிறாங்க. நம்மளை தேருங்கிறாங்க. தேறுதல் தேர்தல் தேறுதல் அடுத்த நிலைமைக்கு மாறுதல், அதாவது ப்ரொமோஷன். தேறுதல்ங்கிறது ப்ரொமோஷன். நரனை மனுவாக்கி மனுவை தேவர்களாக மாற்றக்கூடிய அந்த தேறுதல் அது. நம்ம இனிமேல் இந்த இடத்துல என்ன நினைப்போம், அதை தேரும் புவியோரன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். வரணும், அடுத்தடுத்த தேரணும். வாரும் உலகீரே செயற்றுரை, அந்த செயற்பதி, அந்த செயற்பதியில் தேரும் புவியோரே, வாங்க சேருங்க தேருங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கிறாங்க. தரையில் நரஜன குறையருந்திடமனு, தரையில் நரஜன குறையருந்திடமனு, திரளுருந்தவ துறை தேவர் நமவரென கூவும் திருமறையுயன் பனிப்படா நாவு தருமுறை. கூவும் திருமறையன் பனிப்படா நாவு தருமுறையே. தரையில் நரஜன குறையருந்திடமனு, திரளுரும் தவத்துறை தேவர் நமவரென. இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். அருளுமை வழி கூடி திருவளர் குருகுல, அருளுமை வழி கூடி திருவளர் குருகுல, அறமுனிவர்கள் அனந்த ரிஷிகள் தேவர் ஆன பேரே தனித்தனி ஆண்ட பெரும் பேரே. அருளுமை வழி கூடி திருவளர் குருகுல, அரமணி முனிவர்கள் அனந்த ரிஷிகள் தேவர் ஆன நிலை பேரே தனித்தனி ஆண்ட பெரும் பேரே. தேடுகூடத்தில் நம்ம சொல்கிறோம்ல, எல்லாம் வந்தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஒரு லிமிட் ஒருத்தர் கூப்பிட்டு போவாங்க, அடுத்த கொஞ்சம் தூரம் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போவாருன்னு. அதை தான் அந்த இடத்துல அப்படி சொல்கிறாங்க. தரையில் நரராய் தோன்றி தேவராக வந்தோரே, தரையில் நரராய் தோன்றி தேவராக வந்தோரே, தேரை வாய்ப்பட்ட வண்டு தேனுண்பது போலான வாரும் உலகீரே செயற்றுரை தேரும் புவியோரே. தரையில் நரராய் தோன்றி நான் தேவராக வந்துட்டோம், ஆனாலும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம்னாக்கா, தேரை வாயில் இருக்கிற வண்டு அந்த நேரத்துலேயும் நம்ம ஒரு சுகத்தை அனுபவிக்கணுங்கிற மாதிரி இந்த இகத்திலுடைய இந்த சுகத்தை, அந்த தேனை ஒரு அப்படின்னு ஒரு சப்பு கொட்டுற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் முழுசாக இதை சேர மாட்டேங்கிறீங்க. வந்தீங்க, தேவரை ஆக்கியாச்சு, ஆனாலும் நீங்கள் தேர வாய்ப்பட்ட வண்டு தேன் உண்பது போல் இன்னும் இந்த இக சுகங்களை அனுபவித்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் அப்படின்னு கவலைப்படுறாங்க. நாம் கொண்டு அப்படி தான் இருக்கோம், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. தேர வாய்ப்பட்ட வண்டு தேன் உண்பது போல் தான். வாரும் உலகீரே ஜெயற்றுரை தேரும் புவியோரே. கலைகள் கமழுகின்ற நரஜனனமெடுத்தன் நரகில் இழிந்திடாது, நரஜனனமெடுத்தன் நரகில் இழிந்திடாது, அரியமை வழி அடைந்தாலும் தேவரென. அதான் நரஜனனம் எடுத்து நீங்கள் நரகளை போய் இழிந்து போகக்கூடாது என்பதற்காக அரிய மெய்வழி அடைந்து ஆளும் தேவராக நீங்கள் ஆக வேண்டும். அதற்காக வாருங்கள், வாரும் உலகீரே அப்படின்னு நம்மளெல்லாம் திரும்ப 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 கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கலைகள் கமழுகின்ற பழமறை மனுமகன், கலைகள் கமழுகின்ற பழமறை மனுமகன், ஒலிவமலை நின்ற நிலை வழிப்படி இங்கு நேசந்தரும் இறைவன் பளிச்சன ஓசைவா மலையோன். கலைகள் கமழுகின்ற பழமறை மனுமகன். கலைகள், எல்லா கலைகளுமே அங்கே தான் விளையாடுது. அவங்க பழமறை மனுமகன், அவர்கள் தான் இந்த மறைகளை, எல்லா மறைகளையும் உண்டாக்கியவர்கள். அது என்றும் புதுமறையாக இருக்கிறது. ஆனால்
அது எங்கேருந்து வருது? அந்த ஒலிவாமலையை நின்று. ஒலிவாமலை உங்களுக்கெல்லாம் தெரியும், தெரியுமில்ல? ஒலிவாமலை தெரியாதா? ஒலி எங்கிருந்து வருதோ அதுதான் ஒலிவாமலை. இந்த ஒலி நாதம் அவர்களிடத்திலிருந்து வரும்போது தான் அது நாதம். அவர்களிடத்திலிருந்து வரும்போது தான் அது நம்மை ரட்சிக்கக்கூடிய இது நம்மகிட்டேருந்து வர்றதில்லை. அந்த ஒலிவா மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நாதம் நம்மை ரட்சிக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்ற நாத ஒலி ஒலிவாமலையின் நின்று நிலை வழிப்படி இங்கு நம்மை கூவி அழைச்சது. அது அந்த ஒலிவாமலை நம்மை கூவி அழைத்தது. நேசம் தரும் இறைவன் பழிச்சன ஓசைவா மலையோ. நேசம் தரும் இறைவன், அவர்களை விட நேசம் உடையவர்கள் வேறு யாரும் உலகத்தில் கிடையாது. பொண்டாட்டி புள்ள கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, புள்ள கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே. அவர்கள் நமக்கு மீது வைத்திருந்த அந்த தயை, அந்த பேரிரக்கம், அந்த ஒரு அன்பு ஒட்டுதல், அவர்கள் நம்ம மேலே வச்சுருந்ததை வேறு யாராலும் நம்ம மேலே வைக்க முடியாது. நாம் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். பாத்திரமாக இருக்க வேண்டும், நாம் அதற்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா தந்தை தாய் அதெல்லாம் ஒரு லிமிட்டு தான். நம்ம பார்த்துப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் யமனிடத்திலிருந்து காப்பாற்ற முடியுமான்னா முடியாது. ஆனால் அந்த யமனிடத்திலிருந்து நம்மை காப்பதற்காக அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்றால், நம்ம தாய் தந்தை அதற்கு பாடுபடுவார்களா, பட்டார்களா? என்ன கிடையாது. தாய் தந்தையர்கள் நம்மை பெற்றார்கள், வளர்த்தார்கள், எல்லாம் செஞ்சாங்கன்னா அதற்கு ஒரு காரணம், அதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு, அவர்களுக்கு ஒரு சுயநலமும் அதில் இருக்குது. அப்படி தான். ஆனால் அவர்கள் எதையும் இல்லை, அவங்களோட நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நாம் நரகில் இழிந்து விடக்கூடாது, நாம் யமன் கைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த தூலதேகம் எடுத்து அவர்கள் பட்ட பாடு இருக்கே, அதை நினச்சி பார்த்தோம்னா நாம் வேறு எதுவுமே நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நம்மை அவர்கள் கை போட்டார்கள். அவர்கள் தான் போட்டாங்க, நம்ம யாரும் போய் தேடி அவங்கக்கிட்ட கேட்கல, வாங்கலை. அவர்கள் தான் நம்மை தேடி கண்டுபிடித்து பொறுக்கி எடுத்துக்கொண்டார்கள். ஓசையும் ஒலியோன் ஓங்குரு பூமி ஈசனாம் இருப்பு ஈசனாம் இருப்பு இமயமேருவிலே போர்ப்பலாந்தவழும் பேரரு கோண அற்புதம் விரிந்த முப்பெருஞ்சோலின் கற்பறை வீட்டில் கருவுரு கொண்டு கற்பறை வீட்டில் கருவுரு கொண்டு நிற்பன பிறந்தென் நெடும்பிறவியரே. ஓசையும் ஒலியோன் ஓங்குரு இப்பூமி. அந்த ஓசையும் ஒலியுமாகத்தான் அவர்கள் இந்த பூமியை அந்த ஓங்கச் செய்கிறார்கள். நம்ம எல்லாம் பொறுக்கி எடுத்து அவங்க நம்ம காப்பாற்றுற செயலை அதை ஓங்குதல்ங்கிறாங்க. நம்மளை ஓங்கச் செய்கிறார்கள். ஏன்னா நம்ம கீழாக போய்விடக்கூடாமல் அதை நம்ம ஓங்கி வளர்ந்து அவர்களுடைய இடத்திற்கு போகிறோம் இல்லையா, அவர்களுடைய இதை தானே அவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க, அவர்களுடைய இடத்தை தான் நமக்கு அவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஓங்குதல்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஓங்குதல், ஓசையும் ஒலியோன் ஓங்குரு பூமி ஈசனாம் இருப்பு இமயமேருவிலே. ஈசனாம் இருப்பு, இமயமலையினுடைய உச்சியில் ஈசன் இருக்கிறார். இமயமலை எங்கே இருக்குது? எதுவுமே வெளியில் இல்லைங்கண்ணா, எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் இருக்குது, இதுக்கு கீழே இல்லை. இதுக்கு கீழே இருக்குது, வெளியில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா பாவம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது எங்கே இருக்குங்கிறத நீங்கள் படிக்க தேட 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 கோதருந்திடும் அப்படிங்கிறது தான். எந்த இமயம் எங்கே இருக்குது, ஈசன் எங்கே இருக்கிறாங்க, பொண்ணு எங்கே இருக்குது, மேரு எங்கே இருக்குது, ஒலி ஓசையின் ஒலியும் கொடுக்கக்கூடிய அந்த இடம் எங்கே இருக்குது, அற்புதம் விரிந்த முப்பெரு நூல் எங்கே இருக்குது, அறுபரி நூல் எங்கே இருக்குது, எல்லாமே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயந்தான். முப்புரி நூல் தெய்வத்திற்கு மட்டும், 3 பிரி மட்டும். ஏன்னா அவர்கள்
இந்த இகத்தை கடந்து அகத்தில் அந்த பரம்பொருளாக இருப்பதனால் அவர்கள் இந்த இகத்திற்கு கட்டுப்பட்டாத இருக்கிறதுனால அவங்களுக்கு முப்பரி நூல். நாமெல்லாம் இந்த இகத்தையும் பரத்தையும் சேர்ந்து ரெண்டையும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அறுபிரி நூல். நான் அதனால தான் நான் பாருங்கள் 6 பிரி கொண்ட நூலை ஒரு சாங்கியம் இதெல்லாம் 6 பிரி போட்டுட்டாக்கா பெரிய விஷயம் கிடையாது. இதில் 6 பிரி போட்டிருக்கோம். எதுக்குன்னா நாம் ஈசனுடைய 3 நம்முடைய 3 இரண்டையும் சேர்ந்து நாம் அணிந்திருக்கிறோம். ஆனால் இந்த 3 கைட்டிட்டு அடுத்த 3ஓட சேர்ந்து முப்பிரி நூலோடு நாம் இணைய வேண்டும்ங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நீ 6 பிரி நூல் தாண்டா அப்படின்னு 6 பிரி நூலை போட்டு விட்ருக்காங்க. உபதேசம் வாங்கினவங்களுக்கு மட்டும் இது. முப்பெருநூலின் கற்பரை வீட்டில் கரூறு கொண்டு நிற்பன பிறந்தன் நெடும் பிறவியரை. அடுத்து இந்த தோத்திரம். ஆமனு என்றதோரடிமுடி நடு அணை அச்சர மாமுதற்கு அக்காகவே சிக்கலில்லாமலே அரியருள் மறையரசி. ஆமனு என்றதோர் அடிமுடி நடு அணை அச்சரமா முதற்கு. ஆமனு அப்படின்னாலே அவங்க அடிமுடி நடு இது 3 சேர்ந்தது தான். அப்போ அந்த அடிமுடி நடுவில் அந்த முடியில் அடி முடி நடு அந்த முடியில் அச்சரம் இருக்கிறது. அந்த அச்சரம்ங்கிறது ஏழ்நிலை கம்பமாக, புத்தேளிர் உலகாக, அறிவாக, ஆகாரமாக, அறிவாகாரமாக, இறைவனுடைய அறிவாக, அவர்களுடைய ரட்சிப்பாக, அமானிதமாக நம்மிடத்தில் இருக்கிறது. அதை தான் அவங்க ஆமனு என்றது ஓர் அடி முடி நடு அணை அச்சரமாமுதற்கு அக்காகவே சிக்கல் இல்லாமலே அருள் மறையரசி. இதை தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் யாருன்னா அரியருள் மறையரசி. மறைக்கெல்லாம் அரசி யார்? தெய்வம். அருள் மறையரசி. ஆதி பராபரை அவங்க தான். ஆதி பராபரை நீதி தராதல, நீதியாகவும் இருந்து தராதலம் அந்தரி சுந்தரியே. நீதி தராதலனாக்கா அது சாதாரணம் இல்லை. நீதி தராதலங்கிறது அவர்களே சிவனாகவும் அவர்களே யமனாகவும் இருக்கக்கூடிய எல்லை. அது சிவன் வேறு யமன் வேறு அல்ல. அவர்களே தான் யமனாகவும் சிவனாகவும் இருக்கிறார்கள். யாரொருவர் தன்னை அறிந்து இறைவனை வணங்கி இறைவனிடத்திலே சேர்ந்து அந்த அருள்முதத்தை அருந்தி அந்த மறுபிறவியை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு சிவனாகவும், இதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களுக்கு யமனாகவும் மாறுறாங்க. ஒரே தான் டபுள் ஆக்டு. இப்படி பார்த்தா சிவன், அப்படி பார்த்தா யமன். நம்பினவருக்கு நடராசா, நம்பாதவங்களுக்கு யமராசாங்கிறது அந்த காலத்தில் சும்மா சாதாரண பழமொழியாக எடுத்து வச்சாங்க. அது பழமொழி இல்லை, உண்மை, சத்தியம். ஆதிபராபரை நீதி தராதல அந்தரி சுந்தரியே. அந்தரி அங்கேயும் அங்கே அதான் உள்ள அந்தரி. சுந்தரி, சுந்தரனா அழகு, சுந்தரிங்கிறாங்க. நம்ம அந்த அழகு எங்கேருந்து வந்தது? அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் வெளியே போயிடுச்சுன்னா அந்த சுந்தரம் இருக்குமா? அலங்கோலமாகி விடுவோமே. அந்த அலங்கோலமாகி விடாமல் நம்மை காப்பதற்காகத்தான் அவங்க இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. அந்த அந்தரி சுந்தரியே என அந்தரத்தில் இருந்து, அந்த அறத்தில் இருந்து சுந்தரியாக வைத்திருக்கக்கூடிய அந்த அருந்தவ துறைநடு இருந்தரசாலும் அமளி திரிசூலி. அமளி திரிசூலி. அமளின்னா இந்த உலகம் பூராவுக்கும் நீதியை மாறாமல் நடத்தி வரக்கூடிய, அமல் செய்து வரக்கூடிய தெய்வம் அமளி. அவர்கள் அமல் செய்து கொண்டு இருக்கிறதுனால அவங்க அமளி. அவர்கள் அழகாக நம்மை வைத்திருப்பதனால அவங்க சுந்தரி. அவர்கள் யாருடைய துணையுமின்றி தனியாக இருக்கிறதுனால அந்தரி. அவர்கள் அந்தரத்தில், நம்முடைய அந்தத்தில் இருப்பதனாலும் அந்தரி. நீதியாக இருப்பதனால, நீதி தராதலமாக இருப்பதனால ஆதி பராபரை. அவங்க அருந்தவ துறை நடுவில் இருப்பதனால அவர்கள் அமளி திரிசூலி.
மும்மலம் அதாவது முச்சுடர். அந்த முச்சுடராக அலிஃப்லாம் மீமாக முச்சுடராக அவர்கள் நம்மிடத்திலே அந்த கித்தாஃபுங்கிறது அந்த முச்சுடர் தான். கித்தாஃபாக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறதுனால அவங்க திரிசூலம் வச்சிருக்கிறார்ல, அதில் 3 சூலம் இருக்கா, அந்த 3 நம்மகிட்ட இருக்குது. அதான் திரிசூலி, வெளியில் இல்லை, திரிசூலி அதே தான். நீதி நகர்மணி பரவேற்கண்ணி நித்திரையற்றவளை. அந்த நகரக்கூடிய அந்த நீதி நகர்மணி இருக்க, அது என்னைக்காவது தூங்குமா? அது தூங்குச்சுன்னா நம்ம என்ன அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நாம் தான் தூங்குகிறோம், அது தூங்காது. அந்த நீதி நகர்மணி, அந்த பரவேற்கண்ணி, அந்த பர உலகத்திற்கான வேறாக இருக்கக்கூடிய அந்த கன்னி தூங்கிறதில்ல, அவங்க நித்திரையற்றவர்கள். ஓது பிராமணி ஒத்துளிர் முத்திரை உத்தமி பத்தினியை. அது பிரான் நம்மளுக்கு ஓதி முத்திரைத்து ஒளிரும்படியாக நமக்கு காட்டியதுனால அது ஓது பிரான்மணி. ஒத்தொளிர் முத்திரை உத்தமி பத்தினியே. பத்தினின்னா ஒரு விஷயம், நம்ம பத்தினியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வம். ஒரு புருடனோடு தான் நாம் வாழ வேண்டும், இன்னொருவரை நாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை பத்தினியாக வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பத்தினிங்கிறது பெண்களுக்கான மட்டும் அல்ல, எல்லாருக்கும். நாம் அனைவருமே பத்தினியாக தெய்வம் ஒருவர்களை மட்டுமே நம்முடைய குருபிரானாக, நம்முடைய தெய்வமாக, நம்முடைய சர்வகால சங்காரராக, எல்லாவற்றிற்கும் வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தான் அவர்கள் தான் பத்தினி. அவங்க அப்படி தான் இருந்தாங்க, அவங்க குருநாதர்கிட்ட. நம்மெல்லாம் இல்லை, அது அவங்க அப்படி தான் இருந்தாங்க. நம்ம எப்படி போகும்போது அப்படி பிள்ளை கோயிலை பார்த்தோன்னா இப்படி இப்படின்ட்டு போயிடுவோம் இருக்கோம். பிரளய நீதி தெளிவுறும் கோள்கை கொண்டிங்குற்றவளை. பிரளய நீதி தெளிவுறும் கோள்கை கொண்டிங்குற்றவளை. பிரளய வரும்போது இந்த கோள்களெல்லாம் என்ன ஆகும்னா, ஒன்றுக்கு ஒன்று எங்கே எப்படி ஆகும் என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாம் அவர்களுடைய கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. பெருங்கானகத்தை யுகத்தவத்தேர பிள்ளைகள் பெற்ற அம்மா. நம்மளெல்லாம் எதுக்காக பெற்றாங்கன்னா, அந்த பெரிய காணக்கூடிய அகத்தே கானகத்திற்குள்ளே சென்று யுகத்தவத்தில் ஏறுவதற்காக, நம்மை யுகத்தவத்தில் ஏற்றுவதற்காக நம்மை பிள்ளைகளாக அவர்கள் பெற்றார்கள். அவங்க பெற்றதுனால தான் நம்ம அவர்களுடைய பிள்ளைகளானதுனால மட்டும்தான் அந்த கானகத்தில் ஏறி தவமேற்றணும் இல்லை, அந்த கானகத்தில் ஏறி யுகத்தவத்தில் ஏறக்கூடிய அந்த வாய்ப்பையும் அந்த ஒரு உன்னதமான விஷயத்தையும் நமக்கு அவங்க இனாமாக இலவசமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை எப்போ நமக்கு வாய்க்கும்னா நம்ம அவங்களிடத்துல போகும்போது தான். அது வரைக்கும் நம்ம பெருங்கானகத்தை யுகத்தவத்தில் ஏறுறதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை. ஏறும் ஒரு நாளைக்கு. நம்ம அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, அவர்கள் நினைவு நம்முடைய தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம நிச்சயமாக அந்த யுகத்தவத்தில் ஏறுவோம், அந்த யுகவித்தாக மாறுவோம். அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஏன்னா அதை முத்திரித்து கை கொடுத்து விட்டார்கள் நம்ம கையில். தரைதனில் நரரா தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்கார அனுக்கிரகம் மூடி தூய்மை மனுவாய் மாற்றி. இதை அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். தரைதனில் நரராய் தோன்றிய தாம் கதி அடையாதோரை முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே, அனுக்கிரகத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து நம்மை அதற்கு லாயக்கானவர்களாக மாற்றி மனுவாய் மாற்றி. அடுத்தது விரைபிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து. விரைபிரம்மம் அவர் முகத்தில் வைத்து படைக்கிறாங்க. அவங்க முகத்தில் தான் நம்ம பிறக்கிறோம். முகத்தில் பிறப்பவன் தான் பிராமணன். ஒரு சர்வஜருடைய ஒரு குருபிரமனுடைய முகத்திலிருந்து யார் பிறக்கிறாங்களோ அவர்கள் தான் பிராமணன். முகத்தில் பிறந்ததனால் நாம் பிராமணன். பரைபிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கு அம்மே. மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கு அம்மே.
பூமியின் பாரந்தீர்க்க புது புது நாமங்கொண்டு, பூமியின் பாரந்தீர்க்க புது புது நாமங்கொண்டு நேமியர் மேனாலெல்லாம் நிலத்தினில் உற்றதே போன் தாமிந்த கலியை மாற்றி தனியுகம் படைக்கவென்று சாமியும் வந்தாரென்று சாற்றுவேன் உங்கள் கம்மே. சாமியும் வந்தாரென்று சாற்றுவேன் உங்கள் கம்மே. பாவம் படர்ந்த காலமெல்லாம் பார்நிவர்த்தி செய்யும் பார்வதி மணாளரை நீர் தேடி வந்தீரம்மே. அது அவங்க தேடி வரும்போது எதுக்காக வந்ததா கேட்குறாங்க. அப்போ அவங்க எதுக்காக வந்தாங்கங்கிறத குறமாது சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? பாவம் படர்ந்த காலமெல்லாம் பார்நிவர்த்தி செய்யும் பார்வதி மணாளரை நீர் தேடி வந்தீரம்மே. வான்பதி விட்டிங்கு வந்து வெகு காலமானதினால் மணுமகனை தேடி வந்தீர் உண்டில்லை சொல்லம்மே. அம்மா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எல்லாம் குறமாதுகிட்ட எங்கே இருக்காங்க, என்ன நாங்கள் ரொம்ப நாளாச்சு தேடுறோம், கிடைக்கலையே, எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் அடுத்தது, பிறவியரே குறமாதோ போய்விட்டாள், நாம் கேட்பதற்கு யாரொரு கதியும் இல்லாததினாலே நாம் தேடு கூடகத்தை நோக்கி செல்வோம் பிறவியரே. இந்த இடம்தான், இதுக்காகவே தான் இதை நான் தேர்ந்தெடுத்ததே. இதை படிச்சுட்டு தான் சரி இதை நம்ம இன்றைக்கி சபையில் பேசணுங்கிறதுக்கு இந்த 2 வரிக்காக தான் எடுத்தேன். பிறவியரே குறமாதோ போய்விட்டால் நாம் கேட்பதற்கு யாதொரு கதியும் இல்லாததினாலே நாம் தேடு கூடகத்தை நோக்கி செல்வோம் பிறவியரே. தேடுகூடகத்தை நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்வோம், தொடருவோம். தேடுகூடகத்தில் சென்று நம் தெய்வத்தை அடைவோம். தேடி கூடு அகம் அப்படிங்கிறத, அதனால தான் அந்த பேரையை எடுத்து வச்சுருக்காங்க தெய்வம் அப்படிங்கிறத எனக்கே அன்றைக்கி தான் தெரிஞ்சது. நான் கூட அவங்க தேடிட்டு வராங்க, இவங்க சொல்கிறாங்க, அப்படிங்கிறத தான் நினச்சிருக்கோமே தவிர அவங்க இந்த விஷயத்துக்காகத்தான் அந்த பேரை எடுத்து வச்சுருக்கிறாங்க, தேடு கூடு அகம். அப்போ தேடி வரும்போது அவங்களுக்கு கதி இல்லை அப்படின்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தேடு கூடகத்தை நோக்கி செல்வோம் பிறவியரேன்னு சொல்கிறாங்க. வாருங்கள் பிறவியரே தடந்தென்றிசை, வாருங்கள் பிறவியரே வளர முர்த்த கலச இளரவி முத்தரசை, வளர முர்த்த கலச இளரவி முத்தரசை பழமை கலை கமழும் ஒலி ஒளிரினை தேடி வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை, வாருங்கள் பிறவியரே. வளர முர்த்த கலச இளரவி முத்தரசை, அந்த இடத்துலையும் அந்த முத்தரசுங்கிறது அதுதான். 3 முத்துக்களாக இருக்கக்கூடிய, அரசாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 முத்துக்கள் தான் முத்தரசு. வளரமுர்த்த கலச இளரவி முத்தரசை பழமை கலை கமழும் ஒலி ஒளிரினை தேடி, பழமை கலை கமழும் ஒலி ஒளி ஒலி ஒளிரினை தேடி வாருங்கள் பிறவியரே தடம் தென்றிசை, வாருங்கள் பிறவியரே. நரரை அமரரென ஆக்கிய மதத்தை போக்கும், நரரை அமரரென ஆக்கிய மதத்தை போக்கும் குறையை அறுத்துடைக்கும் குணமணியினை நோக்கி, நரரை அமரரென ஆக்கிய மதத்தை போக்கும். நம்மை பிடித்திருக்கக்கூடிய அந்த மதம், ஆணவம் கண்மம் மாயைங்கிற மதம் பிடித்திருக்கு இல்லைங்களா, அதை நீக்கி குறையை அறுத்து உடைக்கும் குணமணியினை நோக்கி, குணமணி குணமணியினை நோக்கி, குணமணி 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 நாம், குணமணி இறைவன். அந்த குணமணியினை நோக்கி, குணமணியாகிய நாம் அந்த குணமணியினை நோக்கி பிரயாணத்தை நம்ம துவக்கணும், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாருங்கள் பிறவியரே தடந்தென்றிசை, வாருங்கள் பிறவியரே அமுதம் சிந்தும் தமிழே, அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்றிசையதே, அமுதம் சிந்தும் தமிழே கமழும் தென்றிசையதே குமரி வேங்கடத்திடை அமரும் தெய்வப்பதியே. அமுதம் சிந்தும் தமிழ், தமிழை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் அமுதத்தை அருந்த முடியவே முடியாது. அமுதம் சிந்தும் தமிழ் கமழும் தென்றிசை குமரி வேங்கடத்திடை. அந்த குமரி இந்த வேங்கடம் இல்லை, குமரி வேங்கடத்து இடை.
குமரி, அவங்க வந்து குமரி அவர்கள் வந்து அதாவது இடப்பாக ஆச்சாரக்கண்ணின்னு ஒரு இது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதாவது ஈசன் பார்வதி ரெண்டும் சேர்ந்த ஒரு உருவம் இருக்குது இல்லையா, அது என்ன பேர்? அர்த்தநாரீஸ்வரர். ஒவ்வொரு மனிதருமே அர்த்தநாரீஸ்வரர்கள் தான். அந்த இறைவனுடைய அந்த குமரியாகவும் இதாகவும் நம்ம 2 இடத்துல இருக்கிறோம். அப்படி அந்த குமரி வேங்கடம் இடை அமரும் தெய்வப்பதி, 2க்கும் இடையில் அமர்றது தான் தெய்வப்பதி. வேங்கடம்ங்கிறது மலை, அந்த மலை இருக்குல்ல, மேருமலையாக இருக்கிறது. அந்த மேருமலையை கடந்து தான் நம்ம வந்து ஈசனாம் இருப்பு இதய மேருவிலே, ஈசனாம் இருப்பு இதய மேருவிலே, இருதயம், இதயம் இல்லை இருதயம் மேரு. காவிரி நீளாரதுவும் காணும் வேதாம்பரணி வைகை, காவிரி நீளாரதுவும் காணும் வேதாம்பரணி வைகை, நாவேரி பாய்ந்திடும் தமிழ்நாடென்றன் தெய்வப்பதியே. காவிரி நீளாறு காணும் வேதாம் பரணி வைகை இதெல்லாம் ஆறு ஓடிட்டு இருக்குது. இது எங்கே ஏறி பாயுதுன்னா நாவு ஏறி பாய்கிறது. அவருடைய திருநாவில் ஏறி அது நமக்கு வேதத்தையும் அனைத்து செல்வங்களையும் அனைத்து நம்ம ரட்சிக்கக்கூடிய அனைத்து சர்வ ரட்சிப்பையும் நமக்கு அருளிக் கொண்டிருக்கக்கூடியது எதுனா நாவேரி பாய்ந்திடும் தமிழ்நாடென்றன் தெய்வப்பதியே. வாருங்கள் பிறவியரே தடந்தென்றிசை, வாருங்கள் பிறவியரே வரமனைத்தும் தருகும் தருமச்சத்திரமண்ண, வரமனைத்தும் தருகும் தருமச்சத்திரமண்ண, தமிழரசு நிலத்தை அமரும் தெய்வப்பதியே. வரமனைத்தையும் தரக்கூடிய அது தர்மச்சத்திரம். விலை கொடுத்து வாங்க முடியுங்களா? நமக்கு ஏதாவது ஒரு ஈடு இணையாக நம்ம அதுக்காக ஒரு சிறிய பரிகாரம்னாச்சும் கொடுக்க முடியுமா, செய்ய முடியுமான்னா கிடையாது. அதனால தான் அது தர்மச்சத்திரம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளை காப்பதற்காக அவர்கள் தர்மமாக பிச்சை தான் கொடுத்தாங்க. அதான் பிச்சாண்டவர் திருவிழா நம்ம அதுக்கு எடுத்து வச்சது தான். நம்முடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர்கள் நம்ம இடத்துக்கு நம்மளை வந்து செழிப்பையும் நமக்கு வனத்தையும் நமக்கு அழகையும் நமக்கு மனத்தையும் நமக்கு அந்த பரமபத முக்தி வாழ்வையும் தந்ததுனால தான் அவங்க அந்த பிச்சாண்டவர் நம்மகிட்ட இருக்கிற பிச்சை எடுத்துக்கொண்டு, பிச்சுன்னா கசப்பு, ஏமன், அதை எடுத்துடுறாங்க. டைம் ஆயிடுச்சா? 3 நிமிஷம். அப்போ ஒரு பாட்டு மட்டும். இதோட முடிஞ்சிடும். ஆகமதாகிய தேகமதோவன, ஆகமதாகிய தேகமதோவன சேகர கோடியுடாவியுலாவிய, ஆகமதாமிகிய தேகமதோவன சேகர கோடியுடாவியுலாவிய, வாகனவான் முகடேறி நீடோடிய மாகதியாய மனோகரலாயன. ஆகமதாகிய தேகமதோவன சேகர கோடியுடாவியுலாவிய, வாகனவான் முகடேறி நிடோடிய மாகதியாய மனோகரலாயன. மங்கா புதுமை சிந்தும், மங்கா புதுமை சிந்தும் எங்கள் குலக்கொடியின், மங்கா புதுமை சிந்தும் எங்கள் குலக்கொடியின் சிங்காசன முகப்புள் இங்கே வந்து கந்தோரே. அந்த மங்காத புதுமை சிந்தக்கூடிய எங்கள் குலக்கொடியின் சிங்காசன முகப்புக்கு வந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அதற்கு உகந்த ஆருயிர் பிறவியர்களே எல்லாரும் வாருங்கள் 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 அழைக்கிறாங்க. சித்திரப்பணியுடன் விசித்திரம் அணைந்து விரின், சித்திரப்பணியுடன் விசித்திரம் மகண்டு விரின், எத்திர தருமியக்கும் கொத்து ரத்தினத்து முத்து, எத்திர தருமியக்கும் கொத்து ரத்தினத்து முத்து வைத்தழுத்திய மணிதி சித்திர பலகையினின் மெத்தையின் மேலிட்ட கம்பளத்ததன் மேலே இருந்து. சித்திர பணியுடன் விசித்திர மகண்டு விரிந்த திற தரும் வியக்கும் கொத்து ரத்தினத்து முத்து வைத்தழுத்திய மணிதி
சித்திர பலகையினின் மெத்தையின் மேலிட்ட கம்பளத்ததன் மேலே இருந்து களையாரிடுங்களையா தலைவர் உரை களையாரிடுங்களையா. அதாவது அவர்கள் வந்து எவ்வளோ அதை வந்து வர்ணிக்கிறாங்க. அந்த சித்திரப்பலகையை அந்த கண்டு எத்திரத்திலும் வியக்கும் கொத்து ரத்தினத்து முத்து வைத்து அழுத்திய பணி சித்திரப்பலகையினின் மெத்தையின் மேலிட்ட கம்பளத்ததின் மேலே இருந்து நம்மளெல்லாம் இளைப்பாறுவதற்கு அழைக்கிறார்கள். இப்போ நம்ம இளைப்பாறலாம் கொஞ்சம் நேரம். அனைவருக்கும் நமஸ்காரம். களையாரிடுங்களையான் அதனுடைய இந்த தொடர்ச்சி கொஞ்சம் இருக்காது, அதை முடிச்சிடலாம். களைதனை ஆற்றி வித்தன் கண்ண கண்ணாலத்துங்கள் தலைமுடிப்பாக ஏறி தனிக்கலை மகள்னா ஓங்க தலைமுடிப்பாக ஏறி தனிக்கலை மகள் நாவோங்க அலையும் பொற்கச்சு மார்பு அகந்தனில் துலங்கி காண அலையும் பொற்கச்சு மார்பு அகந்தனில் துலங்கி காண இளையனோ பொருளொன்றில்லா ரே இளைப்பாரி நோமே. இல்லைங்கிற எந்த பொருளும் இல்லை, அது வரைக்கும் நம்ம இளைப்பாரிட்டோன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தேடினாங்க, கண்டாங்க, அப்புறம் வந்து அதை அனுபவித்தாங்க. அப்புறம் மகிழ்ச்சி பாடல் இது. பொங்குங்கடல் சூழுலகம் எங்கும் புகழும் எங்கும் புகழும் பூந்துரை நன்னாடர் வந்து சார்ந்த சாலையில் கங்குள் பகலற்ற நிலை இங்குளோர் கேலாம் இங்குளோர் கேலாம் தங்க வைத்த கும்பலிங்கே எங்கெங்கும் பாரீர் சீதப்பூனல் வாவிக்கரை தாண்டியும் வந்தோம் செங்கழனி ஊருண்ணி கடந்துமே விட்டோம் கொம்புதம்பூர் தாளம் வீணை சங்கு முழங்கும் கொகன முத்தார வீதி தாண்டியும் வந்தோம் வாருங்கள் தொடர்ந்து நடந்தென்றன் பிறப்பே வாழுங்கலை வல்லவரிடத்தே வந்தனம். இது வரைக்கும் தேடிக்கிட்டே வந்தோம். அப்புறம் வந்து தேடினதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அங்கே வந்து சந்தோஷமாக எங்கே வந்து அங்கே பொங்குங்கடல் சூழுலகம் அந்த வந்து அது மகிழ்ச்சி பொங்குறது தான். பூந்துரை நன்னாடர் வந்து சார்ந்த சாலையில் அங்கே வந்துட்டோம். கங்குல் பகலற்ற நிலை இங்குள்ளோருக்கெல்லாம் கங்குல் பகல் இரவு பகல் கிடையாது, இரவு பகல்ங்கிறது அங்கே கிடையாது. தங்க வைத்த கும்பலிங்கே எங்கெங்கும் பாரீர் சீதப்பூனல் வாவிக்கரை தாண்டியும் வந்தோம் செங்கழனி ஊருணி கடந்துமே விட்டோம். அது நிறையா பேசணுன்னா அதை உள்ளே போய் பேசலாம், டைம் இல்லை. இப்போ நம்ம அடுத்த சபையில் பேசலாம். அதை கொம்பு தம்பூர் தாளம் வீணை சங்கு முழங்கும் கோகன முத்தார வீதி தாண்டியும் வந்தோம் வாருங்கள் தொடர்ந்து நடந்து என்றன் பிறப்பே வாழுங்கலை
வல்லவர் இடத்தே வந்தனம், வல்லவரிடத்தில் வந்தனம், அவ்வளோதான். இந்த எழில் பல கலைகள் பற்றி எல்லாம் மனப்பாட பகுதி இன்றைக்கி கொடுத்து எல்லாம் படித்தாங்க. அதை பேசும்போது அதில் எனக்கு என்னுடைய பழைய நினைவுகள் ஓடிச்சு. அதை பற்றி சொல்லுவோம். ஏன்னா நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 14-15 வயசுக்குள்ளே தான் இருப்போம். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த சம்பவம் நடந்தது. தெய்வம் எழுதி கொடுத்து அதை அவர்கிட்ட கொடுத்து அவரை வந்து படிக்க சொன்னாங்க. அவர் வந்து அழகாக படித்தார். உடனே இதில் யாரெல்லாம் என்ன இதை வந்து எனக்கு ஒப்பிக்க போகிறீங்கடா அப்படின்னாங்க. அதில் நாங்கள்லாம் கை தூக்கணும். எப்போ நாங்கள் நாளைக்கு அதே மாதிரி மறுநாள் போய் நாங்கள் ஒரு 8 பேர் போயிட்டு அதை அழகாக அந்த தெய்வத்திட்ட ஒப்பித்தோம். அந்த பாட்டை அந்த ராகத்தோட உடனே சபாஷ் சொல்லி உடனே வாழைப்பழ அமுது கொடுத்தாங்க. நாங்கள்லாம் அந்த அமுது அதை அடிக்கடி வாங்கியிருக்கிறோம். அது அந்த இடத்துல அதை வாங்கினதுங்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது அவங்க கையால் ஒரு அமுதை வாங்கிறதுங்கிறது அப்போ வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அந்த பாட்டை நாங்கள் எப்படி பாடினோம்? எழில் பல கலைகளிலகு செம்மலரே எழுநிலை குலவுவெண் மலையே பொழில் தலை கழனி நலவயல் விளைவே புலன் பளிங்கோளிர் குல விளக்கே எழிலேழும் சலில்ல துளப கோபுரமே ஏதென புகழுவேன் நயனே விழியனதிரண்டோ தனிகையுன் பதத்தில் விழுந்துறங்கிய சுக விளைவே. இப்போ கூட நீங்கள் பாடினதில் 2-3 பேரில் 2 பேர் அந்த லா வந்து சில இடத்துல கொஞ்சம் மாற்றி உச்சரிக்கிறாங்க. அதை கொஞ்சம் பாட அது சரியாயிடும். எங்கள் புனிதவள்ளி அக்கா கூட கொஞ்சம் அந்த லா தப்பாக தான் பண்ணுறாங்க. அதையும் நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். தெய்வ தீர்ப்பு திருவசனங்கள். பேரறிவுடைய மறுபிறப்பு புகழடும்பு யாவர்களுமே யாவர் ஒருவரின் பிரயாசை கொண்டு பெற்றுக்கொண்ட பின் எவனொருவனும் பெற்றோரிடத்து அடுத்தடுத்து தினந்தினமும் அப்புகழுடும்பு வலுக்கொண்டு வளர்ந்து எவ்வனமடையும் பொருட்டாய் அவை வளரும் பருவத்தினுக்கு ஆங்காங்கு வேண்டவனவாகிய பலஸ்திரப்பட்ட வேறு வேறு ராக ரக பாடுடைய ஆவண காரசார ருசி உணவையும் அறிவு வயிற்றுக்கு ஆகாரமாகிய உவட்டா அமுதுணவு ஒலிவீட்டிலிருந்து அள்ளி வரிசிப்போரிடம் நீ அருந்தவில்லை எனினும் அல்லது அதற்கு மாற்றமான உணவுகளை உட்கொள்வாரெனினும் ஓர் தூலப்பிறவியின் குழந்தை பருவங்களுக்கு தகுதியற்ற மாரண உணவருந்தியோ அல்லது அதற்கு தகுவன உணவு அருந்தாதோ எவ்வாறு பிரேதமாக காணப்படுகிறதோ அவ்வாறே போன் அப்புகழுடம்பிற்கு செவி உணவு அருந்தாது அறிவு வயிற்றிற்கு ஆகாரமின்றி பெரும் பார பாக்கியவானாய் பொய்யுடம்பாகிவிடும் மகனே. அதாவது அதுதான் இப்போ நம்ம வந்து பெற்றுட்டோன்னு பேசாமல் இல்லாமல் அதை பெற்றவர்களிடத்தில் அதை பற்றி பேசி அதற்கு அந்த அறிவு ஆகாரத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கணும். எப்படி ஒரு குழந்தைக்கு அதற்கு ஏற்றவாறு நம்ம உணவு கொடுக்கலன்னா அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய இதுவும் குன்றி போயிடுமோ, அதை மாதிரி நீ வாங்கினது அப்படியே குடத்துக்குள்ளே இட்ட விளக்கு மாதிரி அப்படியே தான் இருக்கும், அது பிரகாசிக்காதுங்கிறாங்க. அதோடு இல்லை, அது வந்து அது மாதிரி வச்சுருக்கிறது பாவம்னு சொல்கிறாங்க. பொய்யுடம்பாகிவிடும் மகனே, உனக்கு இது உஜார்னு சொல்கிறாங்க. மறுபிறப்பு புகழுடம்பு பெற்றுக்கொண்டோன் பெற்றோரிடத்து அடுத்தடுத்து செவியுணவு பெறவில்லை எனின்
வாயுணவற்ற தூலம் சாவுதல் போல் செவியுணவற்று புகழுடம்பு போய் பொய்யுடம்பாம் மகனே உஜார். அதே தான், அதே மாதிரி அது வாங்கலைன்னா அந்த புகழுடம்பு போய் அது பொய்யுடம்பாக மறுபடியும் மாறிடும்ன்றாங்க. அதான் அப்போ இழைச்சிக்கிட்டே இருக்கணும். இழைக்க இழைக்க ஒளி விரிக்கும் கசிதம் வராங்க. இழைக்க இழைக்க தான் வைரம் வந்து ஒளி விரிக்கும். இழைக்க இழைக்க ஒளி விரிக்கும் கசிதம் போலே அது நமக்கு பொருந்தும். இசைக்கும் இசை தீந்தமிழது எங்கேனால் அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாப் அக்ஷரம் 1, 2, 3 அந்த கிதாப் ஆகிறது. இந்த கிதாபாக இருந்தது அந்த கிதாப் ஆகிறதுன்னு அந்த இடத்துல மாற்றுறாங்க. இதனைத்தான் இந்த கிதாப் என்று வியாக்கியானம் கொண்டவர்களுக்கெல்லாம் வேதம் வெறும் பாடமாக இருந்தது, பாடமாகி போய்விட்டது. அதாவது இது அறியாமல் ஓதிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது வெறும் பேப்பர் பாடம், அவ்வளோதான். அன்றியும் அதனால் யமபடரும் வெந்தனல் ஆறும் கடந்து தமக்கு கிடைக்கும் சாயுச்ச சலாமத் என்னும் பெரும் பதவியை இழந்து சகிக்க முடியாத பெரு அவஸ்தையில் மாட்டிக்கொண்டு நஷ்டவாளிகளாகிவிட்டார்கள். அவர்கள் வந்து அதை அறியாததுனால அந்த பேப்பராகவே நினச்சிக்கிட்டு அதை மந்திரம்னு சும்மா வாயால் ஓதிக்கிட்டே இருந்ததுனால அவர்கள் வந்து அடைய வேண்டிய அந்த பெரும் பதவியை இழந்து சகிக்க முடியாத பெரு அவஸ்தை மரணத்தில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இதுக்கு வந்த நிறையா அப்படி தான் எல்லோரும் போயிட்டாங்க. ஆக புகுகின்றார்கள், ஆகிறார்கள், ஆக புகுகின்றார்கள். போயிட்டு இருக்காங்க, போகிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க தெய்வம். ஆனால் அதனை அவர்கள் பெருங்கூட்டம் ஒரு போக்கான புத்தியால் உணர்ந்தார்கள் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க பெருங்கூட்டம், அறிந்தவங்க கொஞ்சம்தான், அறியாமல் போடுபோக்காக போட்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்க தான் பெருங்கூட்டம். ஆக அது அவர்கள் உணர்ந்தார்கள் இல்லை. ஆனால் ஒருவாறு எல்லாரும் உணர்கின்றார்கள். இஸ்ராயில் என்னும் கடுவாயினுள் தலை மாட்டிக்கொண்ட அப்போது எல்லாரும் அதை அறிஞ்சிப்பாங்களாம். அந்த பொருள் எது, அந்த கிதாப் எதுங்கிறத மனிதனாக பிறந்த எல்லாரும் அறிஞ்சிப்பாங்க. எப்போ யமனுடைய வாயில் மாட்டும் போது அறிஞ்சுப்பாங்க. என்ன பிரயோஜனம்? அப்போ ஆஹா ஐயா அத்தா சொன்னாங்களே நமக்கு தேக்கலையேன்னு நம்ம அவ்வளோதான் நினைப்பு வரும். அந்த நினைப்பு கூட வராதுங்கிறாங்க. எந்த நினைப்பும் வராது. அந்த இஸ்ராயல் கிட்ட மாட்டும் போது இவனுக்கு அந்த கிதாப் என்னங்கிறது தெரியுங்கிறாங்க. அப்போ அது பெரிய சோகம் இல்லையா? சொன்னாங்களே நம்ம அதை கேட்கலையே, கேட்டிருந்தா நம்ம இந்த மரண கடுவாயில் மாட்டியிருக்க மாட்டோமேன்னு அப்போ கதறுவாங்க. வேஸ்ட், வேறு வேலை இல்லை, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதில் அநியாய மரணத்துக்கு பயந்த உள்ளத்தினுடைய ஒரு சிலர் மாத்திரமே இங்கனம் உணர்ந்து அச்சரம் 1, 2, 3 அந்த கிதாப் என்று உள்ளமையை கைப்பற்றி விடாமுயற்சியினாராய் பெருலாபம் என்னும் கரையேறுவார்கள் என்கிறார்கள். அந்த அச்சரம்ங்கிறத அது எதுங்கிறத உண்மையை உணர்வதற்காக அவர்கள் என்ன அவங்க சொல்கிறாங்க, விடாமுயற்சி தான் அதுக்கு காரணமாக இருக்குங்கிறாங்க. விடாமுயற்சியினராய் கைப்பற்றி பெருலாபம் என்னும் கரையேறுவார்கள். இதை விட பெரிய லாபம் என்ன இருக்க முடியும்? ஒரு லாபமே கிடையாது. நம்ம இந்த பொருள் ஈட்டுறதுல நஷ்டமாயிடுச்சுன்னா அடுத்து சம்பாதிச்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா ஒரு கூலி வேலை செஞ்சு வைத்த பொழப்பை போட்டிடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதற்கு இதை கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த லாபம் பெரு லாபம் எனும் கரையேறுவார்கள்ங்கிறாங்க. எந்த கரையை? எந்த கரை ஏறுவாங்க? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரினேன். திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. கற்றதனால் ஆய பயன் என்கொள். கற்றதுன்னா என்ன? கல்வின்னா என்ன? கல்வின்னா இல்முன்னு சொல்கிறாங்க தெய்வம். இல்முங்கிறது அந்த 3 தான். இல்மு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன். அந்த வாலறிவனுடைய நற்றாளை தொழுவது தான் அந்த கற்றதனால் ஆய பயன். அந்த பயனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தெய்வம் அவர்கள் தருகிறார்கள். கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றாள் தொழாரினேன். இங்கே ஏறிவிட்டார்கள், ஏறுவார்கள், இங்கே ஏறிவிட்டார்கள். சர்வலோக சர்வஜீவ தயாபரனாகிய இறைவனை அறிய வைக்குகின்ற அலீஃப் லாம் மீம் என்னும் இவ்வட்சரத்தினுள் மகா துலக்கத்தினுடைய சர்வ வேதங்களும் எண்ணில் கோடி மந்திரங்களும் தேவ ரகசியம் 12000 தூல ரகசியம் 12000 இன்னும் மனிதர்களை மகான்களாக்குகின்ற அருந்தவ மந்திர ஆராதனைகளும்
அம்மகான்களிடத்திலமிருந்து வெளியாக்குகின்ற உபன்யாச உபதேச ஸ்ருதி கிரந்தங்களும் நிறைந்த கோடி வாக்கியங்களும் பொதிந்து கிடக்கின்றன. அந்த ஒரு விஷயத்தில் தான் இவ்வளவும் பொதிந்து கிடக்குதுங்கிறாங்க. கிதாஃப்னு சொல்லக்கூடிய அந்த அலிஃப்லாம் மீமில் தான் இவ்வளவும் பொதிந்து கிடக்கிறது. அவ்வாறு அடக்கப்பெற்றுள்ள உள்ளமை பெட்டகமாகிய மேல் 3 அட்சரங்களும், அவ்வாறு அடக்கப்பெற்றுள்ள உள்ளமை உண்மையாகிய மேல் 3 பெட்டகங்களும் அக்ஷரங்களும் கித்தாஃப் என்னும் நாமத்தில் வேதத்தின் சிகரமாக தலைமேல் தீட்டப்பெற்றிருக்கின்றதென்பது இங்கே வெளியாகிவிட்டதன்றி. அதுதான் தலையாக கிதாஃபு என்ற நாமத்தில் வேதத்தின் சிகரமாக தலைமேல் தீட்டப்பட்டிருக்கின்றது இங்கே வெளியாகிவிட்டது. அது அந்த கிதாஃபு தலைமேல் தீட்டப்பட்டிருக்கிறது, அந்த உண்மை இங்கே இப்போ வெளியாகிவிட்டது. அது மட்டுமன்றி சாலைவாசிகளுக்கு உண்மையாக்கப் பெற்றுவிட்டது. சாலைவாசிகள்னால் யாருங்க? அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமா? சாலை என்றொரு மெய்மேனி ஜகந்தனில் பிறங்க எங்கோ, சாலை என்று ஒரு மெய்மேனி அது ஜிகந்தனில் உங்கள் எல்லா தலையிலையும் பிறங்குதுங்கிறாங்க அவங்க. அப்போ அந்த சாலையிலே உண்மையாக பெற்றுவிட்டது. சத்தியம் இமிது எமது கைவந்தவரவன நின்று விளங்க சொலித்து கொண்டு நிற்கும் நிலை அனுபவம். இதை தெய்வம் சத்தியம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல உண்மையாக்க பெற்றுவிட்டது சத்தியம். இது எமது கைவந்த வரவென நின்று விளங்க சொலித்து கொண்டு நிற்கும் நிலை அனுபவம். இப்படிக்கு சாலை ஆண்குரு என்று வேத அறத்துக்கரசரும் மூவாமறந்தவனும் முத்தமிழ்கரசருமாகிய வேத விற்பன்னர் மெய்வழி குலத்து தனித்தலைமைப்பதி இந்த ஜகத்திற்கெல்லாம் ஒரே மீட்பராகிய எம் குலதெய்வம் பிரம்மப்பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தள்ளியுள்ளார்கள். முத்தி பேருரை மீண்டும் தொடரும். முத்தி பூர்ணம். சர்வமூலமந்திர நிரூபிக மகான்மியராகிய யோகான் தலையாண்டவர்களே முத்தி பாலிப்பு. வணக்கம் பண்ணிடலாம். அப்படியே வேறு இது இருக்கா?